வெடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல இருக்குன்னா நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய திங்ஸ் வச்சிருப்பாங்க, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்காது. ஃப்ரிட்ஜ் வெடிக்குதுன்னா மெயினா என்ன காரணம்? இப்போ அடைஞ்ச மாதிரி வைக்கிறது ஒண்ணுதான் காரணம். அடைஞ்ச மாதிரி வைக்கிறது ஒண்ணு, செவுத்தை ஒட்டி வைக்கக்கூடாது, ரொம்ப ஒட்டி வச்சிடக்கூடாது. ஒரு 6 இன்ச் விட்டு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறது பெட்டர். அதே மாதிரினா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் தான் போயிருந்தா கூட அந்த கம்ப்ரஸர் ஓடி 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 ரொம்ப ஹீட் ஆகி அதனால வெடிக்கிறது கூட வாய்ப்பு. இதுதான் உங்களுக்கு கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் ஏதாவது போயிருந்தாலும் கண்டினியூஸா அந்த கம்ப்ரஸர் உங்களுக்கு ஓட ஓட என்ன ஆகும், ரொம்ப ஹீட் ஆகாது. நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும். ஃப்ரெஷ் வரும். ஃப்ரெஷ் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிடும். ஃப்ரெஷ் கிடைக்கல அப்படின்னும் போது வந்து என்னன்னா ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகும்போது இந்த கேஸ் பைப் லைன் வந்து வெடிச்சதுன்னா இதுதான் கேஸ் பைப் லைன். இது வெடிச்சுன்னா இதுல இருந்து வர இதுக்கு ஆயில் அந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும் போது வந்து டீப் இதுல இருந்து வர கேஸ் ஆமா, இதுல இருந்து வர கேஸ் வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தூக்கத்துல ஏதாவது வந்து கலெக்டர் எழுந்து வந்தாலும் மழைக்க போட்டு கீழே வந்துடும். சோ இப்போ இதுல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத பத்தி சொல்லுங்க. நீங்க எங்கேயா வெளியில போறீங்க, இந்த வீடை விட்டு வெளில போறீங்க, கொஞ்சம் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணீங்க, 10 days யூஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பொருள் நிறைய வீணாக போகுது அப்படின்ட்டு அப்படியே வச்சு விட்டு போடுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறது அவாய்ட் பண்றது பெட்டர். என்ன பண்ணும் அப்போ? அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு மீறி வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த டோர் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன்ல வைக்கும் போது என்ன உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃபில்டர் நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா வந்து ஈர துணி வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சி விடுறது. பின்னாடியே வந்து சும்மா லைட்டா முன்னாடி அதாவது ரொம்ப ஃபோர்ஸா இழுக்காம பொறுமையா இழுத்து பின்னாடியே தொடச்சி விடுறது பண்றது பெட்டர். பட் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வீட்டில் எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா, வெளியில நம்ம வந்து இப்போ பெட்ரூம் விட்டு வெளில வரோம்னா ஏதாவது ஸ்மெல் வரும் நமக்கு. இப்போ வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இருக்கிற ஸ்மெல்லோட இதுல இருக்கிற ஸ்மெல் அப்படின்னா அந்த ஆயில் மாதிரி நம்ம அந்த ஏதாச்சும் ஆயில் ஓப்பன் ஆகிட்டா ஏதாச்சும் நம்ம அந்த இந்த பைக்ல எல்லாம் வர ஆயில்லாம் எப்படி இருக்குமா ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி நார்மலா டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்மெல் உங்களுக்கு பார்க்கும்போது. அந்த மாதிரி வரும்போது விண்டோவெல்லாம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டை போட்டு பார்க்கறது பெட்டர். நிறைய பேர் அப்படியே நேராக வந்துட்டு திறந்து பார்ப்பாங்க. திறந்த உடனே அந்த அந்த வாயு வந்து அப்படியே தாக்கி நிறைய பேர் மயக்க போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இப்போ இது வெடிக்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமாண்ணா? ஏன்னா 3 உயிர் போயிருக்கு அப்படிங்கும் போது அது எந்த மாதிரி இருக்குன்றதே இமேஜின் பண்ண முடியும். வெடிக்கிறன்றது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகம் வராது. அந்த கேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடனே போயிட்டு டம்முன்னு வெடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த லீக் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா அந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய ஃப்ரிட்ஜில் இருந்தது வந்து R134A. அந்த கேஸ் வந்து அவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. இப்போ வர்றது வந்து R600A கேஸ். R600A கேஸ் என்னன்னா ப்ரெஷர் லெவலும் கொஞ்சம் கூட, பட் வந்து அதை வந்து சீக்கிரமாக மூச்சு திணற ஆரம்பிக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து வர்றது காரணம் மூச்சு திணறனால தான் அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. ஸோ கம்பல்சரியா இத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்றது பார்த்தீங்கன்னா 4 to 6 months ஒன்ஸ் கூப்பிட்டு செக் பண்ணு. நிறைய பேர் என்ன ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க்கே ஆகலனால கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இருக்காம நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுனால கூப்பிட்டு செக் பண்றது பெட்டர். இப்போ வர ஃப்ரிட்ஜ் வந்து கம்பல்சரி செக் பண்றது பெட்டர்.